தன்னிடம் அரசியல் குறித்த கேள்விகளை கேட்க வேண்டாம் என நடிகர் ரஜினிகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கோடம்பாக்கம் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கிய ரசிகர்கள் சந்திப்பு 10:30 மணி அளவில் முடிவடைந்தது. இன்று புதுச்சேரி, காரைக்கால், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்ட ரசிகர்களை ரஜினி சந்தித்தார். மாவட்டத்திற்கு தலா 200 ரசிகர்கள் என மொத்தம் 600க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் ஆதர்ச நாயகனை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை தற்போது சந்தித்து வருகிறார். 15 மாவட்ட ரசிகர்களுடன் நடக்கும் முதற்கட்ட சந்திப்பு நாளையுடன் நிறைவடைகிறது. மற்ற மாவட்ட ரசிகர்களுடனான சந்திப்பு அடுத்த மாதம் நடைபெறும் என ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Please don't ask political questions, right? பல ஆண்டுகளுக்கு பிறகு ரசிகர்களை சந்திப்பு தனக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் ரசிகர்களுடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு வயதில் இருந்த உற்சாகத்துடன் இன்றும் தனது ரசிகர்கள் உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். அதே உற்சாகம் கொஞ்சம் கூட கம்மியாகல. பட் அவங்க நேரடியாக பார்க்கும்போது நிறைய அப்படியே சேஞ்ச் ஆயிருக்காங்க. நேச்சுரல் வயசாயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சி இவ்வளவு உற்சாகத்தோட இருக்காங்க. அன்னைக்கு இருந்த அதே சூழல் இருக்கு. உங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்னவா இருக்கும் இந்த மீட்டிங்க்கு அப்புறம்? இந்த மீட்டிங் அவங்க என்ன பாக்குறது, நான் அவங்கள பாக்குறது, அதே வந்து ஒரு இன்பம் தான். சார், இப்போ 8 வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்கீங்க. இளைய தலைமுறை ரசிகர்கள் எப்படி இருக்காங்க? அவங்களும் அதே ஆர்வமாக இருக்காங்க. ஆமாம், முதல்ல வந்து 70 அப்போ முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே ஆர்வம், அதே துடிப்பு அதே இருக்கு. சார், தொடர்ந்து 4 நாளாக நீங்கள் உற்சாகம் குறையாமல் போட்டு கொடுத்துருக்கீங்க. இது எப்படி சார்? தொடர்ந்து 4 நாட்களாக கொஞ்சம் கூட உற்சாகம் குறையாமல் உங்கள் ரசிகர்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் இப்படி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்க இல்லை, இது வந்து ஆக்சுவலி இன்னும் இவ்வளோ சீக்கிரம் முடிய போதேன்னு சொல்லி வருத்தமாக இருக்குது. அப்படி இருக்குது. அவங்கள சந்தோஷம் பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக